ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அவதாரங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள், மகான்கள் மாற்றத்திற்கான வழியை காண்பிப்பவர்கள் என்று ஒரு ஆன்மீக குறிப்பு கூறுகிறது. எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பூவுலகில் அவதரிக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். நரசிம்மர், ஸ்ரீராமர், பகவான் கிருஷ்ணர் போன்ற தெய்வ அவதாரங்கள் தங்களுடைய அவதார நோக்கத்தில் வெற்றி பெற்ற போது இறைவனுடைய தூதுவர்களாக வரும் பல மகான்களால் அவர்களது அவதார நோக்கத்தில் அவர்கள் வாழும் காலத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் நமது ஆன்மீக வரலாறு. அப்படி இருக்கும்போது மகான்களால் வெற்றி பெற முடியாத இக்கட்டான அந்த காலகட்டங்களில் பகவானே பூலோக அவதாரம் எடுத்து வருவதற்கு பதிலாக மகான்களையும் ஞானிகளையும் பூவுலகிற்கு தனது தூதுவர்களாக அனுப்பி வைப்பது ஏன்? அவதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இறங்கி வருதல் அர்த்தம். டிசெண்டிங் டவுன், டிவைன் எனர்ஜி டிசெண்டிங் டவுன் டு தி எர்த் இஸ் கால்ட் அவதாரம். நம்ம ஏதோ 10 அவதாரம் தான் நினச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் குழந்தை 10 மாதம் வளருது இல்லையா, அதுதான் அந்த மச்சா கூர்மா வராகன்ற மாதிரி நான் இப்போ படத்தில் கூட அதெல்லாம் காட்டிட்டேன், இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி. அதனால் யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் அவதாரம் டு பி ஒன்லி அவதாரம் கிடையாது. இந்த மாதிரி அவதாரங்கள் உலகத்தில் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வருது, 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. இப்போ ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு மாதிரி வர்றவங்க. அண்ட் ஒரு ஆள் 7 பெரிய அவதாரங்களை எடுக்க முடியும். 1000 வருஷத்துக்கு ஒன்று, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமை யாவும் வந்தனைக்கு ஆட்சேபம் ஆண்டாள் சொல்கிற மாதிரி 7 உத்தமமான பிறவிகளை எடுக்க முடியும். 7 times 7ங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வைண்ட் அப் வள்ளலார் சொல்லுகிற 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ நம்முடைய உடம்புல தொப்புளிலிருந்து ஆரம்பித்து இதயம் வரைக்கும் 4, அதுக்கப்புறம் கழுத்து இருக்கு இல்லையா, அங்கே 5, அங்கே தான் அம்பாள் இருக்கா. அதுக்கு மேலே நெற்றி பொட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 6, அதுதான் தேர்ட் ஐன்னு சொல்கிறது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 7th சேனல், இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரு டவர் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி அனுபவங்கள் அவர்களை புடம்பு ஓடுகின்றன. மிஷன் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் த மிஷன்ஸ் அன்றதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வார்த்தைகள். இப்போ ராமர் இருந்தார், அவர் பிறந்தார், புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அது மூலமாக ரிஷிசிருங்க மரிஷி பாயசம் கொடுத்து ராமலட்சுமண பரத சத்ருக்கள் பிறந்தாங்க. ஒரு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் அவர் தசரதன் வைஷ்ய ரிஷிக்கிட்ட எல்லா பாடையும் கற்றுன்னு இருந்தார். இப்போ விஸ்வாமித்திரர் வந்து இவனை என் கூட அனுப்பு, காட்டில் ராட்சசர்களால் தொந்தரவு இருக்குது, அவங்களெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு யுக புருஷனாக இவன் தான் இருக்கணும்னு கூட்டின்னு போகிறாரு. தசரதன் ஐயோ நான் வேணா வரேன், என் பையன் சின்ன பையனாக இருக்கானேன்ட்டு. இப்போ வைஷ்யர் சொல்கிறாரு, உன் பிள்ளை வந்து பிறந்ததே அதுக்காக தான் பிறந்திருக்கான், அதனால அனுப்புன்னு சொல்லி. இப்போ இவர் கொண்டு போய் அவனுக்கு பலா அதிபலா என்ற 2 மந்திரத்தை கொடுக்குறாரு. தாடகையை வதம் பண்ணுறாரு. காட்டில் அந்த காலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த மகா ரிஷிகளுக்கெல்லாம் ராட்சசர்களால் தொந்தரவு இருந்தது. அதனால் அந்த அசுரர்களை அழிப்பது தான் ராம அவதாரத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்காக தான் அவர் பயன்படுத்தப்பட்டார். அவர் ஏதோ 14 வருஷம் காட்டுக்கு போனார், கஷ்டப்பட்டார், நம்ம நினைக்க தேவையில்லை. அவருடைய யுக காரியம் என்பதே வனாந்திரங்களில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு அவங்களுடைய தவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் போனார். அதனால் நமக்கு புரியாமல் போகலாம், பட் அதுதான் உண்மை என்கிற உண்மை. மற்றபடி சீதை காணாமல் போகிறது, ராவணன் போய் லங்கை சண்டை போட்டது, திருப்பி வந்தது, அதுக்கப்புறம் ஒன்றா வந்து அபவாதம் பண்ணிட்டான்னது, பிரிஞ்சி சீதையை வச்சு யாகம் பண்ணி உட்கார்ந்தது, இதெல்லாம் வேறு கதை. இதெல்லாம் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு புரியறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களே தவிர உண்மையில் ராமகாரியத்தினுடைய நோக்கம் என்பது இந்த வேத சம்ரட்சணம் தான். அதனால்தான் அந்த அவதாரத்துக்கான புருஷன்
யுக புருஷன் வர்றபோது கையில் வில்லம்பு தர்பக்கட்டு வச்சுக்கிட்டு வந்தான். அப்போ என்ன, நிறைய யாகம் ஹோமம் நடக்கும், அதுக்கு தர்பக்கட்டு. அதுக்கு வருகிற தடைகளை போக்குவதற்காக அவனுடைய ஆயுதம் வில்லம்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் ராமருடையது. ஸோ வில்லரத்து ராமன் வந்த அந்த காரணம் இதுதான். அது கையில் வில்லம்போடு அவன் வந்ததுக்கு இதுதான் காரணம். கிருஷ்ணர் எதுக்கு வந்தார்? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ இந்த உலகத்தில். ஸோ அந்த எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். உலகத்தில் whenever there is a high level of population, it has to be readjusted. அதனால் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமுதரை தான் பிறந்தான். பூமியில் இருக்கிற பாப்புலேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக மதுராபுரியில், வடநாட்டில் இருக்கிற மதுராபுரியில் கிருஷ்ணனுடைய ஜனனம் நிகழ்ந்தது. அவன் நினச்சிருந்தாக்கா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். பட் வாட் இஸ் த சார்ம் இன் தட்? அதனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழிப்பார். சிசுபாலன் ஒரு மாதிரி அழிப்பார், சாணுர மல்லர்களை ஒரு மாதிரி, கம்சனை ஒரு மாதிரி, கௌரவாதிகளை ஒரு மாதிரி, எல்லாரையும் அழிக்கிறது தான் அவருடைய நோக்கம். கடைசியில் தனக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்களையும் வடக்கு நோக்கி போக விட்டுட்டு அவர் தானும் ஜரா என்ற வேடன் விட்டு அம்புல தன்னை வருத்தி கொண்டு உலகத்தை விட்டு போயிட்டார். அவர் வந்த வேலையை அவர் செஞ்சார். இப்படி எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? எனது காரியம் அப்படிங்கிறது, மை மிஷன். ஒரு பிள்ளையார் சிலையாக போட்டு விட, பூநூலாக அறுத்துரு, வேத புஸ்தகங்களை நெருப்பில் போட்டு பொசுக்கு அப்படின்னு ஒரு நாத்திகவாதம். பொல்லாத இரணியம்ன்றது. இரணியம்னா நாத்திகம்னு அர்த்தம். அது ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நாத்திகத்தை அழித்து இந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக வந்த ஒரு எனர்ஜி, ஒரு டிவைன் எனர்ஜி தான் காஞ்சி பரமாச்சாரியார். அதனால் அவரே ஒத்துட்டுருக்கார். எனது காரியம்ங்கிற சாப்டரில் இதுதான் என் வேலை அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? யாரெல்லாம் இந்த வேதத்தெல்லாம் மறந்து போயிட்டு லௌகிக விருத்தியில் போய் ஆஃபீஸுங்களில் வேலை செஞ்சுன்னு உட்காந்துருந்தாங்களோ அந்த மாதிரி குடும்பங்களில் இருக்கிறவங்கலாம் அவர்கிட்ட போனால், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் பெரியவங்க எவ்வளோ பெருசு தெரியுமா, நீங்கள் வேதம் கற்றுக்கோங்க, உங்களால் ஃபுல்லாக ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு வர முடியலனாலையும் ஒரு அதமபட்ச பரிகாரமாக பார்ட் டைமாவது வேதம் கற்றுக்கோங்க. இப்படி அவர் அவங்களெல்லாம் ரெடி பண்ணார். அவங்க உருப்பட்டாங்க உருப்பிடலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவருடைய முயற்சி அதுக்காக இருந்தது. முத்ராதிகாரி திட்டம், பிடியரிசி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை ஓதுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் அவரால் சக்சீட் ஆக முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த நாத்திகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் அவர் சொன்னார், என் கண்ணெதிரிலேயே லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸு இதெல்லாம் ஒவ்வொன்றும் போயிடுச்சு. நான் எந்த ஸ்கீம் ஆரம்பிச்சனோ அதெல்லாம் என் கண்ணெதிரிலேயே விளங்காமல் போயிடுச்சு. அப்போ நான் 12 வயசில் வந்து 99 வயசு வரைக்கும் தெய்வ கைங்கரியம் பண்ணி என்னத்தை கண்டேன் அப்படின்னு அவர் நொந்து தான் போனார். ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி. ஒரு வள்ளல் ராமலிங்கடிகளார் வர்றார். ஒரு வெள்ளை துணியை போத்துன்னு சிட்டிக்குள்ளே வந்தால் நமக்கு சபலம் வந்துடணும், வயல்வெளியிலேயே நடந்து போய் கிராமமாக இருந்து ஒரு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அந்த நாட்டில் பஞ்சம், வெள்ளைக்காரன் ஆட்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிப்பா, பஞ்சத்தில் ஜனங்களுக்கு முதல்ல சோறு தான் வேணும்ன்ட்டு அவர் கஞ்சி தொட்டி ஒன்று ஆரம்பித்து அதில் கஞ்சி காய்ச்சி அணையாக அடுப்பு ஒன்று வச்சு எல்லோரும் கஞ்சி ஊற்றின்னு உட்காந்து இருந்தார். அவரையும் ட்ரபிள் பண்ணாங்க. அவர் வந்து அறுப்பா கிடையாது மறுப்பானாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து ஆறுமுக நாவலர்னு கூட்டின்னு வந்தாங்க. இதெல்லாம் பெரிய கதைகள். அவர்கிட்ட வேலை செஞ்சுருந்த ஐரே, உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணி ஹியூமிலியேட் பண்ண நேரமெல்லாம் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, நான் வந்து நல்ல செய்ய நினச்சேன், தெர் ஆர் நோ டேக்கர்ஸ், நான் போகிறேன்பா அப்படின்ட்டார். பூண்டி மகான் ஒரு இது இல்லையா புதர், அதுக்கு நடுவிலேருந்து அவரை முள்ளாக எடுக்கிறாங்க. திண்ணையில் பூண்டியில் உட்காந்துட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்தார். பல அதிசயங்களெல்லாம் செஞ்சார் அவர். ஆனால் லாஸ்ட்டில் அவர் என்ன சொன்னார், படியளக்க வந்தோம்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லை, நான் கடையை கட்டிட்டு கைலாசத்துக்கே போயிடுறேன்பா அப்படின்னு. அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பவர்ஃபுல். அவர் பாம்பாட்டி சித்தர், அவரே போயிட்டார். அதான் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி. அப்படி உலகத்தில் வர்றாங்க. ஒரு வாழைக்கு பக்கத்தில் இன்னொரு வாழை அடி வாழைன்னுவாங்க. இப்படி எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்துடணும்னு தியாகராஜர், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆனால் மக்கள் முட்டாள்களாக இருக்காங்க. இப்போ கூட நீ எடுத்துக்கோ, நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுப்போம், இவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுப்போம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வர்றவங்களே இன்னும் கம்ஃபர்டபுளாக பார்க்கணுங்கிறது நம்முடைய கொள்கையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஓரளவு நம்மளை பற்றி தெரியுங்கிறதுனால. பட் வேர் இஸ் அ க்ரௌட், நீ சொல்லு,
இதே கேளம்பாக்கம், இதே புதுப்பாக்கம், இதே தையூர்லலாம் ஜனங்க இல்லாமையாக போயிட்டாங்க. வேற ஆறுது எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ கூட இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்கிற மிளகாத்தம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வர்றவங்கள நானே கூப்பிடுவோம் உள்ளே வாங்கன்ட்டு, வரவே மாட்டாங்க. இப்படி முட்டாள்களாக இருக்கிற ஜனங்க. அது காரணம் நாஸ்திகவாதம். ப்ளஸ் ஜனங்க வந்து சாராய கடையிலையும் இந்த மாதிரியான லௌகிக விஷயங்களில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. இவங்க இப்போத்துக்கு கடவுளை நோக்கி வரமாட்டாங்க. பட்டதெல்லாம் போதும் பட முடியாத துயரம்ங்கிற மாதிரி கடவுள் இவங்களை அடி அடின்னு அடித்து வேறு வழி இல்லாமல் வரணும். ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வரும். பெரிய வியாதி வந்ததுன்னா இவங்களுக்கு பயம் வரும். கொரோனா வந்துச்சா இப்போ எல்லாரும் அடக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தானா இல்லையா? அத்தனை பேரும் உட்காந்துருந்தானா இல்லையா? இவங்க ஏன்னா அதை ஏற்றி ஏதாவது இவங்களால் பண்ண முடியாதா? ஆனால் அந்த கொரோனா வச்சு கூட கொள்ளையடிச்சவங்களும் இருந்தான். அதனால் எந்த ஒரு விஷயம் கூட இந்த மாதிரி கடவுளுடைய கடவுள் பயம் காட்டணும். அப்போ கூட இவன் சாமி எங்கே கும்பிட்டானுங்க. இவ்வளோ மோசமான கொரோனா வந்தபோது கூட இவனுங்க வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோனில் சினிமா பார்த்துருந்தான், வீட்டில் சினிமா பார்த்துட்டு இருந்தானுங்களே தவிர குறிப்பிட்டானுங்களா ஏதாவது கடவுள் அந்த மாதிரி ஒரு பயம் ஒரு பக்தி ஏதாவது வந்துச்சா? யாருக்கும் வர்றதில்லை. அதனால் காலங்கள் ரொம்பவும் ஒரு கலிகாலத்தினுடைய அந்த கொடுமை என்பது இன்னும் மாறுறதுக்கான எந்த சிம்டமும் இல்லை. அதுக்கு பின்னால் பார்க்கலாம். ஒரு போகி வந்தால் குப்பையெல்லாம் எரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பொங்கல். அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து போய பிழையும் புகுதருவான் என்னனும் தீசுன்னு தூசாகும்னு வெள்ளத்தினாலும் இயற்கை சீற்றங்களாலும் கடல் வந்து பூமிக்கு உள்ளே வர்றதுனாலையும் எத்தனை விதமான பிரச்சனைகளால் உலகம் இப்போது வந்து அலைக்கழிக்கப்படும். அந்த நேரத்தில் ஜனங்கள் கொஞ்சம் புத்தி வந்தால் உண்டு. எங்கே வரப்போகுது? எல்லாம் குடிச்சிட்டு நடு ரோட்டில் புரண்டுங்கிறாங்க. இவனுக்கு எந்த காலத்தில் நல்ல புத்தி வரப்போகுது? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொணன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. மந்திரம் சடங்குகள் விக்கிரக வழிபாடு இவற்றை சிவவாக்கியர் சாடுகிறார் என்று எப்படி ஒரு மாறுபட்ட கருத்தை இந்த பாடல் வரிகள் சில ஆன்மீக சிந்தனையாளர்களிடம் உருவாக்கியதோ அதே மாதிரி விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்ற பாடல் வரிகளில் அதே சிவவாக்கியர் மனிதனின் மறுபிறப்பை மறுதளிக்கிறார் என்ற முற்றிலும் வித்தியாசமான கருத்தையும் சில ஆன்மீக சிந்தனையாளர்களிடம் உருவாக்கியிருக்கிறது. இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்ற வரிகளின் மூலம் சிவவாக்கியர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்கிற உரிமை இருக்கு. மேன் ஹஸ் பீன் பனிஷ் டு திங்க் ரேஷ்னலின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குது. இந்த மனுஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கடவுள் என்ன கொடுத்தாருன்னா இந்த மாதிரி யோசனை பண்ணி கெட்டு போடான்றது தான். அதனால் எத்தனையோ விதமான தாட்ஸ் உலகத்தில் வருது. அரிஸ்டாட்டில் ஒரு மாதிரி, பிளாட்டோ ஒரு மாதிரி, சாக்ரட்டிஸ் ஒரு மாதிரி, நம்ம ஊரில் வந்தவங்க தத்துவஞானிகள் ஒரு மாதிரி, காரல் மார்க்ஸ் ஒரு மாதிரி, லெனின் ஒருத்தன், மாசோத்திங்க, எல்லாம் விதவிதமாக சிந்திக்கிற ஒரு காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்ரிபடி ஹேஸ் எ ரைட் டு திங்க் ஆன் இஸ் ஓன் அண்ட் டெல் வாட் ஹி ஃபீல்ஸ் லைக் ஆன் எ கிவன் சிச்சுவேஷன். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மாற்றம் ஒன்று தான் மாற்ற முடியாத விஷயம் சொல்லுவாங்க. சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பின்னால் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு இதெல்லாம் பென்சிலின் வந்து ஒரு சர்வலோக நிவாரணின்னு சொல்லின்னு இருந்தாங்க. இப்போ பென்சிலின் வந்து தொடவே தொடாதீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க எவ்வளோ மருந்துங்களை கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி. அப்போது அந்த மருந்தை பயன்படுத்தி நல்லா இருந்தவெல்லாம் கெட்டு போனது தானே மிச்சம் இந்த உலகத்தில். அதனால் இதெல்லாம் வந்துக்குன்னு போயின்னு தான் இருக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும்? நம்ம வேலையை பார்க்கணும். அவனுக்கு நம்ம ஏன் வக்கீல் வேலை செய்யணும்? அது எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கும் வந்து வக்கீல் வேலை செய்ய தேவையில்லை. நம்மக்கிட்டேயும் அதே கடவுள் இருக்கார், அதே அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு என்ன தோணுதோ, அதாவது எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுவாக இருந்தாலும் என்ன, நாம் அறிவு இருக்குல்லையே அதை வச்சு பார்க்கணும். சென்ற இடத்தில் செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதனுடைய போக்கில், கால் போன போக்கில் நீ போகலாமான்ற மாதிரி அறிவை இழுத்து கொண்டு வந்து நல்ல வழியில் உட்கார வை. இப்படி பல விஷயங்கள் அறிவு இருக்குது. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றடிக்கலாகாது அரண். உங்கள்கிட்ட கத்தி கப்படா கன்று இருந்தால் யாராவது திடீர்னு போடுவான்.
ஆனால் அறிவை யாராலையும் கொண்டு திருட முடியாது. அற்றம் காக்கும் கருவி, உன்னை எல்லா சோழிலிருந்து காப்பாற்றக்கூடிய கருவி, செருவருக்கு விரோதிகளுக்கு சென்று அழிக்கலாகாத அரண், உன்னை அரண் போல் இருந்து காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் ஒவ்வொருத்தருமே வந்து சேம் தான், நம்மக்கிட்டேயும் எல்லாம் இருக்குது, எல்லா விதமான அறிவும் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. படித்தவன் படிக்காதவன்லாம் ஒன்றும் இல்லை. குலவித்தை கல்லாமல் பாகம்படும். 7 ஜென்மத்துக்கு நம்முடைய அறிவு நம்ம கூட வருது. அதனால் ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க. எத்தனையோ பேர் கிராமங்களில் சாதாரண ஆளுங்க ரொம்ப அறிவாளிங்களாக இருப்பாங்க. நீயாவது கடிகாரத்தை வச்சுன்னுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்போம், இப்படி பார்த்துட்டே சொல்லிடுவோம் இப்போ சூரியன் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு, அது எங்கே இருக்குதுங்கிறத வச்சு சொல்லிடுவோம். நீங்கள்லாம் டெலஸ்கோப் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டு சிக்காகோ லைப்ரரியில் இதில் அப்சர்வேட்டில் வச்சுருக்காங்க அவன் படத்தை. நம்ம ஊர் சவுத் இண்டியன் தான், மெட்ராஸ்காரன். அவன் டெலஸ்கோப்பே இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னான் அப்படின்னு அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது, பாம்பு பஞ்சாங்கம் இருக்குது. நீங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் அவன் 140 வருஷமாக எழுதி வச்சுருக்கிறான். இந்த நேரத்துக்கு கிரகணம் வரும், இந்த நேரத்துக்கு இப்படி நடக்கும், இந்த கிரகம் வருது. ஏன்னா தெர் இஸ் அ செட் பேட்டர்ன். 60 வருஷம் இருக்குது, அந்த 60 வருஷம் மாறி மாறி வருது. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்ததோ அது அடுத்த 40வது வருஷம் வர்றபோது ரிப்பீட் ஆக போகுது இல்லையா? காலம் என்பது சக்கரம். அப்போ சக்கரம் சுற்றுற போது மேலேங்கிறது கீழே, கீழேங்கிறது மேலே வந்தே ஆகணும். அதனால் பல விஷயங்கள் நம்முடைய மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்ற மாதிரி, ஆண்டவிந்த அரங்கிய கொள்கை சான்றோருங்கிற மாதிரி, கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாள் எல்லாம்ங்கிற மாதிரி எல்லாமே ரிப்பீட்டு தான் இருக்குது. ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே, இதுதான் வாழ்க்கை என்பது. அதனால் நீ யார் சொன்னாலும் கேட்காத. சாக்ரட்டிஸ் அதுதான் சொன்னான். இவர் சொன்னார் அவர் சொன்னார்லாம் நீ நம்பாத, உனக்கு ஏன் எப்படின்னு கேள்வி கேட்டு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கிறார். அதனால் சொன்னாங்க, ஏன் நீங்கள் சொன்னாங்க, ரைட்டு, நாமளும் அதை விட பெரிய விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ லெட் அஸ் கீப் திங்கிங். அந்த திங்கிங்கில் நாம் பெரிய தத்துவங்களை கண்டு கொள்ளுகிற காலம் வருகிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஏதோ சாப்பிட்டோம், வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி இதெல்லாம் கூட சாமானிய தர்மங்கள் பேர். இதெல்லாம் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது, இதெல்லாம் விட்டு காட்டில் போய் நான் தாடி வளர்த்துன்னு காவி கட்டின்னு உட்காந்துங்கிறான்றதும் வேஸ்ட்டு தானே. இதையும் பார்க்கணும். அதனால் அது வரைக்கும் என்ன செய்ய, உலகத்தார் போல் உண்டு, ஜனங்களை மாதிரி சாப்பிடு, உடுத்து அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணு, உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும், மக்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணின்று. அப்போ எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவசியப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தை. நீ எப்படி இருக்கேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, மைண்டு கடவுள்கிட்ட இருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கோ. ஸோ ஆல் த டைம் கீப் யுவர் தாட்ஸ் சென்டர்ட் ஆன் காட் அண்ட் லெட் தி பாடி அண்டர்கோ ஆல் தி வாசனாஸ். எல்லாமே வாசனை தான், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறதுங்கிறது. அது வேண்டி போக்கில் வீடு வாழ்க்கையை எதை பற்றியும் கண்டுக்க தேவையில்லை. ஸோ டோன்ட் அட்டாச் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தி சயின்டிஸ்ட் அண்ட் ஆல் தி சாமியார்ஸ் ஆர் ஃபிலாசபர்ஸ் அண்ட் ஆல். அவங்களும் உங்களை மாதிரி தான், உங்களிருந்து தான் அவங்களும் உருவாக்குறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவன் சொன்னால் உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீயும் சொல்லு இல்லையா? உனக்கு ஏதாவது தெரிய வரும் இல்லையா, நீயும் சொல்லு, தப்பே இல்லை. Question from Tayamma, Kuala Lumpur. பாபா, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்று கூறும் பட்சத்தில் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற ஒரு விஷயம் வருவதற்கு காரணம் என்ன? இரண்டிற்கும் ஏதாவது வேறுபாடு உள்ளதா? வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. யமதர்மம் வரும்போது இவன் தம்பி சொந்தக்காரன்னா விட்டு போகிறானா. அதனால் நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்றிருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அட்ராக்ஷன், மிகப்பெரிய அதிசயம் அப்படிங்கிறாங்க. ஒரு சாவு வீட்டில் எல்லாரும் அழுதுங்கிற போது பட்டினத்தார் அந்த வழியாக போகிறாரு, இவரும் விழுந்து அழுகுறாரு. எல்லோரும் ஏன் சாமி அறுந்து போனவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டி வர்றாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் செத்து போட்டான்னு நீங்கள்லாம் அழுறீங்க, நீங்கள்லாம் சாகிற போது எனக்கு தகவல் தெரியுமோ இல்லையா, அதனால் உங்களுக்கும் சேர்த்திப்பே அழுதுறேன் நானா. அதனால் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்குது. இங்கிலீஷில் இல்யூஷன்ஸ்னு ஒரு புக்கு, அதில் அவன் சொல்கிறான், நெவர் நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத், as what you call as the death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியினுடைய அழிவை பற்றி நீ கண்டுக்காத, ஏன்னா கம்பளி பூச்சி செத்தாக தான் அதுலேருந்து அழகான மண்ணாத்தி பூச்சி வரும். And never be afraid of destruction of this world.
உலகம் அழியுதுன்னு அவன் சொல்கிறான், அதை பற்றி நீ கண்டுக்காத. 14 உலகம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இந்த உலகம் 5 என்ன மீதி 13 உலகம் இருக்குது, உனக்கு எங்கேயாவது ஒரு வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இதெல்லாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சுவர், அஞ்சல் அறிவார் தொழிலுங்கிற மாதிரி எதை பார்த்தும் பயப்படவே இல்லை. பாரதியார் அழகாக சொன்னோம், எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன் அப்படின்னா. எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், எந்த இடத்துலையும் பயப்பட மாட்டேன், எந்த நேரத்துலையும் பயப்பட மாட்டேன்னா. அப்போ நாம் அந்த மாதிரி ஆயிடணும். அஞ்ச வருவதும் இல்லை. அப்பர் சுவாமியை கொண்டு போய் சுண்ணாம்பு கலவையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறார், அஞ்சு யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைங்கிறார். எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறார். அதனால் அச்சம் தவிர ஆண்மை தவறேன்னு அவையார் சொன்னான். அதனால் எதை பார்த்தும் பயப்படாது. ஸோ இந்த கேள்விக்கான சிந்தனை இதுதான். கொஸ்டின் ஃப்ரம் சாய்நாதன் சிவசங்கர். அன்புள்ள இறைவா, 100% உடல் பற்றுவிட்டு நாம் இந்த உடல் இல்லை ஆத்மா என்ற உணர்வு அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்மா முழுவதும் முடிந்த நிலையில்தான் அது தானாகவே நடக்குமா, இல்லை நாம் முயற்சி செய்தால் அந்த நிலையை அடைய முடியுமா? செந்தனி மீள அது முழற்கால்னு பாரதி சொன்னோம். ஸோ நமக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி யோசனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இந்த நிமிஷம்தான் நிஜம். நான் புதிதாக பிறந்தேன் என்று இரு, நான் இன்றைக்குத்தான் பிறந்தேன் என்று இரு. சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார். அவருக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும், ஆனால் நான் இன்றைக்குத்தான் பிறந்தேனுங்கிறார். ஸோ நாம் ஒவ்வொரு நிமிஷமுமே இந்த ப்ரெசண்ட்டை பற்றி தான் யோசனை பண்ணோம். டோன்ட் பாதர் அபவுட் எஸ்டர்டே, இட்ஸ் எ வேஸ்ட் பேப்பர். Don't bother about tomorrow, it's a question paper. Today is a newspaper. ஸோ இப்போ முடிய போகுது, 2 மணி நேரத்தில் நீ போய் வீட்டில் போய் கொட்டாவியோ கட்டாவியோ விட்டு தூங்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் as living in dated compartments. ஸோ அந்த நாள், அந்த மணி, அந்த நிமிஷம் தான் நிஜம். ஸோ அதை நீ இப்போ இந்த நிமிஷத்தை யோசனை பண்ணு. நல்ல புத்தி இருக்குது, ஒரு கோயிலுக்கு வந்திருக்க, உப்புமா சாப்பிட்டேன், பழம் சாப்பிட்டேன், சாக்லேட் சாப்பிட்டேன், சாமியை கும்பிட்டுன்னு இருக்கேன், பாட்டு கேட்டுன்னு இருக்கேன், ஏதோ 4 நல்ல விஷயம் கேள்வி பதிலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர் பார்த்தீங்க, பல்லக்கு பார்த்தீங்க. அப்போ மெட்ராஸில் இருக்கிற 80 லட்சம் மடையனங்களை விட நீங்கள் நல்லவங்க தானே. இது உங்களுடைய எண்ணத்தில் நடந்ததா? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை. ஹவ் யூ பிளான்ட் திஸ் டே ஆர் ஹவ் யூ பிளான் திஸ் டைப் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல் ஃபார் யூ? எல்லாம் நடக்குது. அதன் போக்கில் இந்த உலகத்தில் அது நடக்கும், அப்பப்போ நடக்கும். நீ சாட்சி மட்டுமே மனிதா. சமரசன பாட்டு. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். ஓகேவா? ஸோ கடவுள் என்னைக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டான். ஒரு ட்ராமா நடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும், டயலாக்ஸ் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் ஒரு விட்னஸாக இருந்து பார்க்கணுமே தவிர ஒரு பெர்ஃபார்மர்னு நினைக்க தேவையில்லை. ஒரே படிப்பு படித்தவன், ஒவ்வொருத்தன் வேலை இல்லாமல் இருக்கான், ஒருத்தன் மீடியம் சேலரி வாங்குகிறான், ஒருத்தன் ஹை சேலரி வாங்குகிறான் இல்லையா? நம்மக்கிட்டே யங் பாய்ஸ் இருக்காங்க. சில வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்குகிற பசங்களும் இருக்காங்க, 5 லட்ச ரூபா வாங்குகிற பசங்களும் இருக்காங்க. இதே பல்லு டாக்டருக்கு படிச்சுட்டு இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவன் பல்லு டாக்டர் வேலையை விட்டுட்டு மெடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டான். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். ஏதாவது எழுதி வச்சுருக்கு, என்ன ஏதோ ஒன்று கடவுள் எழுதி வச்சுருக்காரு எல்லாருக்கும். அதனுடைய போக்கில் தான் அவன் போகும். இந்த மாதிரி உலகம் என்பது ஒரு நாடக மேடை. அதில் உனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கிடைக்கிது, அதை நடிச்சிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். இந்த சீனில் இப்போ நீங்கள்லாம் கோயிலில் உட்காந்துட்டு இந்த கேள்விக்கு பதிலை கேட்டுன்னு உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் வில் பாஸ் அவே, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு அவனுடைய குரு சொன்னாராம், நான் ஒரு மந்திரம் எழுதி உன் கழுத்தில் தாயத்தில் மாட்டிடுவேன், லைஃப்பில் இதை விட மோசமான சுச்சுவேஷன் இல்லைங்கிற போது தான் நீ அந்த தாயத்தை கட்டி பார்க்கணுன்னு. நானும் அதே மாதிரி இவன் நாட்டு மேலே படையெடுத்து வந்தாங்க. இவன் உயிர் தப்பிக்கலாம், நம்ம தோற்று போகிற மாதிரி இருக்கும், திருப்பியும் ஜனங்களையும் படையும் திரட்டின்னு வரலான்ட்டு குதிரை மேலே தப்பிச்சு போகிறான். போயினேங்கிறான். ஒரு மலை உச்சி வந்தது, கீழே பார்த்தா அதில் பாதாளம்.
இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற போது சரி தாயத்தை கழட்டலாம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்றான். அப்போது சேனாதிபதி வந்துடுறான். ராஜா, நம்ம நாட்டை வந்து பக்கத்து நாட்டு ராஜா ஹெல்ப்பு பண்ணி இப்போ நம்ம தான் ராஜா, நீங்கள் வாங்கன்ட்டு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் பார்க்குறான், பார்த்தா ஈவன் திஸ் வில் பாஸ் அவேன்னு, அதாவது தோற்று போய் இன்னும் சாகலாம் அந்த கண்டிஷனுக்கு வந்தவனுக்கு திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது அந்த சுச்சுவேஷனில். ஈவன் திஸ் வில் பாஸ் அவேனுக்குது. சரி, இன்னும் திருப்பி நாட்டை வந்து ஆள்றான். ஸோ யூ மே நாட் நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் காட் ஹேஸ் மேட் ஃபார் யூ. ஆல் த பிளான்ஸ் ஆஃப் காட் ஆர் ஆல் மாஸ்டர் பிளான்ஸ். உன் திட்டம் என் திட்டம் இருக்கு இல்லையா, இதில் லாட் ஆஃப் ஃப்ளாஸ் வில் பி தேர் பிகாஸ் வி ஹேவ் எ லிமிடேஷன். காட்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல் மாஸ்டர் பிளான்ஸ் பிகாஸ் அதை விட அழகாக யாராலையும் திட்டம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்மளே இருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல பிறந்தோம் அது வந்து நாம் டிசைட் பண்ணின்னு பிறந்தோமா, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும், காலேஜில் படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த நாட்டில் வசிக்கணும், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கினா இந்த உலகத்தில் பிறக்கிறோம். அதாவது நடந்துகிட்டு இருக்குது இல்லை. இப்போ இவ்வளோ நடந்துருக்குதுன்னா அடுத்தது நடக்கும். நீ ஏன் வந்து ஏதோ பெருசாக நான் தான் இந்த குருவி பனங்காயை தலையில் வச்சுன்னு சுற்றுதுங்கிற மாதிரி நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு நாம் ஏன் கவலைப்படணும்? எல்லாம் நடக்கும், அதனுடைய போக்கில் நடக்கும். வேடிக்கை பாருங்கள். நான் நினச்சி பார்த்தேன்னா நான் இந்தமாரி ஒரு ஆன்மீகவாதி ஆகி போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்னு நான் நினச்சி பார்த்தேன்னா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் எது நடந்ததோ, பகவத்கீதை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்கும்போது நன்றாகவே நடக்கும். இவ்வளவும் பண்ணிக்கிற கடவுளுக்கு அடுத்தது பண்ண மாட்டான். ஏதோ சினிமா டயலாக் வரும், எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு விஜய் சொல்லுவான் ஏதோ சினிமாவில். அந்த மாதிரி நம்ம துவாரகநாத் சார் வந்து அருள்வெளி சித்தரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் சொல்கிறேன் நான். அருள்வெளி சித்தருங்கிறவர், அவர் பேர் அது கிடையாது, ஜனங்க வச்ச பேர். அவர் லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். காளிகாம்பாள் கோயில் போகிறதுக்கு 3வது தெருவில் இருந்தார். ஒரே ஒரு அழுக்கு துண்டை இடுப்பில் கட்டின்னு உட்காந்துருப்பார், சட்டு போட மாட்டார், ஷேவெல்லாம் பண்ண மாட்டார், தாடி முடியெல்லாம் வச்சுன்னு உட்காந்துருப்பார், குத்துக்கால் போட்டு உட்காந்துருப்பார். அண்டு யாராவது அவரை பார்க்கறதுக்கு போனால் பக்கத்தில் இருக்கிற நாயர் கடையில் ஒரு 5-6 டீ, 5-6 எம்டி கிளாஸு, ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போய் நீயே கொண்டு போகணும். டீ கடைக்காரன் கொண்டு போனால் அவர் ஒத்துக்க மாட்டார். திமிரு இருக்கான்னு பார்ப்பார். அங்கே வச்சுட்டு நிற்கணும். அவர் எத்தனை பேர் இருக்கிறாருன்னு பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ ஊற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை கீழே ஊற்றி ஆகாசத்தை பார்ப்பார், அதாவது ப்ரேயராம். அப்புறம் நீ டீ குடிச்ச உடனே உனக்கு ஒரு பீடி எடுத்து கொடுப்பாரு, வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம். அதுக்கப்புறம் அவர் கோழி பண்ணி கீழே இருந்து 4 8 எடுத்து உன் ஜோபியில் போடுவார். இதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங். வித் அவர் பேசுகிறது பூரா வந்து இந்த ஒரு கலக்குயல்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் மேக நீர். யாராவது ஸ்கூட்டரில் அப்படி போகிறான்னாக்கா டிஎம்டி 2344 பச்சை கலர் மேக நீர் அப்படின்னு அவன் யாருன்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஸ்கூட்டரில் காரில் போகிற போது அவனுடைய ஆத்மா என்னன்னு சொல்லுவார். அவனை பற்றி தான் சொல்கிறாருன்றதே அவனுக்கு தெரியாது. அவன் படிக்க ஸ்கூட்டரில் ரோட்டில் போயின்னு உட்காந்துன்னே இருப்பான். இது அவருடைய டெக்னிக். மேக நீர். மேக நீர் தான் என்ன, இந்த பூமியில் இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகி மேகமாகுது, திருப்பியும் அந்த மேகம் வந்து பூமிக்கு மழையாக வருது. அதுதான் மேக நீர் கான்செப்ட். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உடலிலிருந்து பிரிஞ்சு பித்ருலோகத்துக்கு போகுது, எத்தீரியல் வேர்ல்டுக்கு, திருப்பியும் வேறு ஒரு உடம்புக்குள்ளே வந்து சேருது இல்லையா. இதுதான் அவருடைய கான்செப்ட், மேக நீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அண்டு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அண்டு கிருஷ்ணவேணி அம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, ரொம்ப பெரிய நிலம் அந்த அம்மா. அது நான் காளிகாம்பாள் கோயில் கூட்டின்னு போயிட்டு அந்த அம்மாவை கூட்டின்னு இங்கிச்சேரி சீட்டு வழியாக வரேன். அப்போ அவர் சொல்கிறார், அந்த காலத்து அவையாருன்னு மேக நீரா அப்படின்னாரு. இது அவையாராக இருந்தால் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவருக்கு தெரியும், யார் போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் தெரியும். அப்போ நான் முதல்ல அவரை பார்க்கறதுக்கு போன போது அவர் சொன்னார், அந்த காலத்து நடராஜன் மேக நீரா அப்படின்னாரு. நீங்கள் பார்க்குற கோவிந்தராஜன், தியாகராஜன், சுந்தரராஜன், நடராஜன் எல்லாம் ராஜாங்க. இந்த உலகத்தில் ராஜாக்களாக இருந்தாங்க. அவங்க உடம்புக்குள்ளே ஒரு டிவைன் எனர்ஜி இருந்தது, அதனால் அவங்க நல்ல விஷயங்களை சாதிச்சாங்க. அதனால் அந்த காலத்து நடராஜன் மேக நீர், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், பரப்பு போட்ட முஸ்லீம் மதம், தாடி வச்ச சீக் மதம், இப்படியெல்லாம் சொல்லி வந்து எல்லா மதமும் பூந்து பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போய் இந்த பிறவிக்கு வந்த மேக நீரா அப்படின்னார். இவர் எப்பயோ மோட்சத்துக்கு போக வேண்டிய ஆள்,
கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார், அதனால் இந்த பிறவி இவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி போவேன், ஏன்னா நான் அந்த ஏரியாவில் பிஸ்னஸில் இருந்தாலும் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கேரே பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு ஜாலியாக அவர்கிட்ட போய் உட்காந்துன்னு இருப்பேன், நடுவில் உட்காந்துன்னு இருப்பேன். அண்டு ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அவர்கிட்ட போனேன். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரு கடை மூடி தான் இருக்கும். எனது அந்த இடத்துல அவருடைய முற்பிறவியினுடைய சமாதியோ இல்லை அவருடைய குருவினுடைய சமாதியோ இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது எப்பயுமே அவர் இறந்த பின்னால் தான் அந்த கடையை திறந்தாங்க. அது வரைக்கும் யாரும் திறந்ததே கிடையாது. அப்போது ஒரு வைகுண்ட ஏகாதசியாக அவர்கிட்ட போனேன். போனபோது அங்கே போய் நில்லு அப்படின்னாரு. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு ஆள்கிட்ட அவரே துட்டு கொடுத்தாரு. போய் இந்த கண்ணில் போடுறது, காதில் ஊற்றுறது, தலைக்கு தேய்க்கிறதுலாம் வாங்கிடும் அப்படின்னாரு. அவன் போய் கொஞ்சம் அமுத்தாஞ்சனம், ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான். என்னை கூப்பிட்டு என் தலையை அவர் மடியில் போட்டுக்கிட்டு இயர் ட்ராப்ஸ் போட்டார். ஒரு அழுக்கு துணி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டார். அதுக்கப்புறம் கண்ணில் ஐ ட்ராப்ஸ் போட்டார், அமுத்தாஞ்சி தலை தேய்ச்சார். அதுக்கப்புறம் முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்திட்டேன், இன்னிலேருந்து ஒரு கண் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? முதுகுன்னா குண்டலினி, அதில் இருந்த தடைகளை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். கண்ணு நல்லா தெரியும்னாக்கா டிவி இல்லாமே இந்த காற்றுல என்ன நடக்குதுன்றது நமக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் பார்த்துக்கின்னே இருக்கலாம். அதே மாதிரி ரேடியோ இல்லாமே நம்ம காதில் சில சத்தங்கள் எல்லாம் கேட்கும். இப்போ என்னை யாராவது அமெரிக்காவில் திட்டுறாங்கன்னா என் காதில் இங்கே விழும். அவங்க என்ன திட்டுறாங்கன்னு கரெக்டாக தெரியும். திட்டாது, இதுதான் காது நல்லா கேட்கும், கண்ணில் தெரியும், அதுதான் அர்த்தம். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், நீ இவ்வளோ பெரிய ஆளாகிறிய சாமி, உன்னை பற்றி யாருக்குமே தெரியலையேன்ட்டு நான் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறேன். அவர் என்னை இங்கே குத்திக்கின்னு, ஓய் இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தான், வெளியே போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு, என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற வார்த்தையை சொன்னேன். நான் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு அவர்கிட்ட அந்த பிரசாதத்தை கொடுத்தேன். அவர் இந்த பக்கம் உட்காந்துருந்தவர் மாறி இந்த பக்கம் உட்காந்துட்டார், ஷேவெல்லாம் பண்ணிட்டாரு, மொட்டை போட்டார். அவர் குப்பை முட்டை நிறைய வச்சுப்பார், எல்லாத்தையும் கொளுத்திட்டு எதிர் திசையில் போய் உட்காந்துட்டார், சூரியனை பார்த்த மாதிரி. அந்த பிரசாதத்தை கொடுத்தோன்னு வாங்கி என் கையில் கொடுத்துட்டு, வந்த வேலை முடிச்சுட்டு வந்து சேர்ற வழியே பாரு அப்படின்னார். அதாவது இனிமேல் வராத உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணால் அவர் இறந்தார். ஸோ வன்னிய தேனாம்பேட்டில் திருவள்ளுவர் தேரில் அவர் அடக்கம் பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் கொண்டு போனோம். அங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஒரு பக்தர் எழுதி வச்சுருந்தார் அந்த இடத்த அவர் சமாதிக்குன்னு. ஜனங்கள்லாம் குடியிருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஜனங்கள்லாம். அப்போ அவர் பாடி வச்சுன்னு எங்கடா கொண்டு போய் பதிக்கிறதுன்னு அலைஞ்சின்னு இருந்தாங்க. அப்போது விஜயலட்சுமின்ட்டு ஒரு அம்மா இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இருந்தாங்க. அப்புறம் பரமகுருன்ட்டு ஒரு ஐஜி இருந்தார் போலீஸில். இவங்கெல்லாம் நேராக விஜி பன்னீர்தாஸ்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி சாமிக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சின்னு இருக்கோம், ஊரெல்லாம் மூடி ஒரே போராட்டமாகுது இந்த மர்டர்னால அப்படின்னு. அவர் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட விஜிபி ராமானுஜ நகர்னு நான் லேஅவுட் போட்டுக்கிறேன், அந்த இடத்த விற்றவர் இந்த குறிப்பிட்ட இடத்துல கோயில் இருந்துச்சு, சிவன் கோயில், அதனால் நீங்கள் இதை பிளாட் போடக்கூடாது, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன்னு கொடுத்துருக்கான், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு சூட்டாலாம் எடுத்துக்கோங்கன்னா. ஸோ அங்கே போய் பார்த்து இன்றைக்கி அவருடைய சமாதி அந்த விஜிபி ராமானுஜ நகரில் இருக்குது. மீதியெல்லாம் பிளாட் போட்டாங்க, அந்த இடத்துல அவருடைய சிவசமாதி இருக்குது. சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவர் பெரிய நிலை, அவர் பெரிய மகான், அந்த உயரங்களை தொட்டவர். அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு உட்காந்துன்னு இருப்பார். அண்டு ஒரு ஹை லெவலுக்கு இப்படி ஆகாசத்தை பார்ப்பார், சூரியன்கிட்ட பேசுவார், அந்த மாதிரிலாம் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியாது. இந்த மேக நீருங்கிற வார்த்தையும் அந்த ரோட்டில் யார் போனால் வந்தால் எல்லாரை பற்றியும் கரெக்டாக சொல்கிறது தான் அவர் அந்த சித்தர்கள் பார்த்துல அவருடைய டெக்னிக். அப்படி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, தைப்பூசம் அன்று வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தரிசனம் கண்டது பற்றி விளக்கவும் மற்றும் முருகனுக்கும் ஜோதி ஸ்வரூபத்திற்கும் உள்ள ஒற்றுமை குறித்து விளக்கவும். முருகரே ஜோதி தான், தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்வாங்க. அதே மாதிரி எல்லா சவுண்டும் அவர் தான், நாத விந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற மாதிரி
வள்ளலாரே வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் தான், அவருடைய எனர்ஜி தான். அவர் இங்கே இதில் யானைக்கோணி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தார். வடமலை மேஸ்திரி தெருவன்னு அந்த இடத்துல இருந்தார். அப்போது அவர் படிப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அவரை கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் விடுறாங்க. காஞ்சிபுரத்தில் வாத்தியாருக்கு தெரிஞ்சது இது நிறைய தெரியுது. அதனால் வாத்தியார் அப்பா என்னை விட்டுருன்றாரு. இவங்க அண்ணனுக்கு புரியல, சபாபதி இல்லை அவருக்கு புரியல, என்னடா இந்த மாதிரி படிப்பு இல்லாமல் சுற்றினுக்கிறான்ட்டு எனக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு அண்ணனுடைய ஒய்ஃப்க்கு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, டே டைமில் அவங்க அக்காவை கட்டி கொடுத்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மேலே வந்து அன்னிக்கையால் ஒரு வாய் வெளியில் உக்காந்துட்டு அண்ணனுக்கு தெரியாமல் சாப்பிட்டு போய் நிற்பார். அதுக்கப்புறம் இவருக்கு எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருங்க, ஒரு கண்ணாடி லைட்டு கொடுங்க, ஒரு வேல் கொடுங்கன்ற மாதிரி மாடியில் ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு கண்ணாடி வச்சு விளக்கேற்றிட்டு அதில் ஒரு வேலை வச்சுட்டு பூஜை பண்ணினே இருந்தார். அவருடைய நோக்கம் சாயா புருஷ லட்சணம்ன்ற ஒரு தத்துவத்தை கடவுளை அடைவது. சாயா புருஷ லட்சணம்ன்றது என்னென்னா, இப்போ கண்ணாடியில் நீ ஒன்றையே பார்த்துன்னு இருக்கணும். இட்ஸ் ஓப்பன் ஐ மெடிடேஷன், கண்ணை மூடிக்கின்னு இல்லை, ஓப்பன் ஐ மெடிடேஷன். அப்போ குறைஞ்சது ஒரு 10 மாதம் ஆன உடனே உன்னோட அந்த கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட்டுக்கு உன் உடம்பு இங்கே இருக்கும், கண்ணாடியில் உன் உடம்பு தெரியாது, உடம்புக்குள்ளே இருக்கிற ஜோதி தெரியும். இதுதான் சாயா புருஷ. இதில் நூற்றுக்கணக்கான டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காத்தால நீ எந்திரிச்சு சூரியன் அங்கே இருக்கிற போது இங்கே நின்று உன் நிழலையே பார்க்கணும். நிழல் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு வரும், நீ பார்க்குற நிழல் எந்திரிச்சு வரும். சாயா புருஷ லட்சணம் அதையும் சொல்லுவாங்க. பல டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் அவர் ஃபாலோ பண்ணது அது. இதே டெக்னிக் தான் ரசனையில் இருக்கிற சாமியும் ஃபாலோ பண்ணுறார். அவர் இருக்கிற ரூமுக்கு கீழே ஒரு குகை வச்சுருக்காரு, அதில் கண்ணாடி வேலு விளக்கு தான் வச்சுருக்காரு. நான் ஒரே ஒரு தடவை என்னை உள்ளே கூட்டு போய் காட்டியிருக்காரு அவர். நான் அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதில்ல, என்னுடைய வழிமுறைகள் வேறு, அவங்களுடைய வழிமுறைகள் வேறு. வள்ளலார் அப்படியே இருந்தார். அவருக்கு முருகனுடைய அருள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நேராக கந்தசாமி கோயிலேருந்து இந்த வீடு மாறி போகிறாங்க. வடிவடியம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அந்த தெருக்கு போகிறாரு. அப்போ வடிவடியம்மனை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டாக வர்றபோது வீட்டு திண்ணையில் படுத்துறாரு, வீடு பூட்டி இருக்குதுன்னு. அப்போ வடிவடியம்மனே கோயிலில் இருக்கிற பிரசாத தட்டில் கொஞ்சம் கொண்டாந்தா அவருக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. மறுநாள் அண்ணி ஏன்பா நீ ராத்திரிலாம் பட்டினியே கதவு தட்டி என்ன கூடாதான் நீங்கள் வந்து கொடுத்தீங்களா அண்ணி? ஏன்னா வடிவடியம்மன் அண்ணி வடிவத்தில் வந்து தான் சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்கா. அப்புறம் பார்த்தா அது கோயில் பாத்திரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வயல்வெளிகளில் நடந்து அவர் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி உட்கார வச்சுன்னு திருவாசகம் முற்றுவதல் பண்ணுறாரு அவர். மறுநாள் காத்தால அம்மா என்னால் குடும்பம் நடத்த முடியாது என்னை மன்னிச்சிடுன்னு போயிடுறாரு. சிட்டிலெல்லாம் போனால் பொல்யூட் ஆகிடுவோன்னு வயல்வெளிகளில் நடந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே இருந்து சிதம்பரம் நடராஜரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வடலூரில் வந்து செட்டில் ஆகிறாரு. பல இடங்களில் இருந்திருக்கார். இந்த சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் வடலூரில் செட்டில் ஆகிறார். அங்கே மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக சத்தியஞான சபைன்னு ஒன்று அவர் உருவாக்குறாரு. வெள்ளைக்காரங்க இருந்த காலம், அதனால் பசி பட்டினி ஜனங்க கஷ்டப்படுறாங்க, வியாதி இருந்தது. அதனால் கஞ்சி தொட்டி திறந்து எல்லாருக்கும் கொடுத்துன்னு உட்காந்துருந்தார். ஈட் ஆல் தி அக்கல்ட் பவர்ஸ். அவருக்கு எல்லா விதமான சித்துக்களும் கைவரப்பட்டிருந்த நிலையில் இருந்தார். அவருக்கு சாப்பாடு போட்டு வச்சுருந்த ஒரு படையாச்சி ஃபேமிலி வந்து அதில் ஒரு பையன் இறந்து போயிடுறான். இவர் வெளியே போயிட்டு வர்றபோது இந்த மாதிரி படையாச்சி பையன் இறந்துட்டான்றாங்க. இவர் அவனை காப்பாற்றணும் துண்டை தோலை போட்டு ரெடியாக கிளம்புறாரு. திருப்பி வந்து பொதுக்குன்னு உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் என்னாச்சுன்னா, நான் போத்திருக்கிற இந்த கம்பளியில் இருக்கிற ஒரு நூலால் கூட என்னால் அந்த பையனை காப்பாற்ற முடியும், ஆனால் ஆண்டவன் உத்தரவு கொடுக்காம நான் அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. யாம் போர்த்திய கம்பளத்தின் ரோமம் சாலும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கடைசியில் இந்த மாதிரி பல அனுபவங்கள்லாம் வந்துச்சு. ஜனங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க மதிக்கலை. அவருடைய சம்பளத்துக்கு இந்த ஐரே வந்து உனக்கு என்ன தெரியுன்ட்டான். அண்ட் அவர் எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் ஸ்ரீலங்காலேருந்து கூட்டின்னு வந்து கடலூர் கோர்ட்டில் இந்த ஆள் பாடினது திருவருப்பா கிடையாது மறுப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த கேஸுக்காக வள்ளலார் உள்ளே போகிறார் கோர்ட்டுக்குள்ளே. எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவர் மேலே கேஸ் போட்டால் ஆறுமுக நாவல் கூட எந்திரிச்சு நிற்கிறான். ஜட்ஜ் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னா எல்லோரும் ஒன்றுமே கேட்காம எப்படி டிஸ்மிஸ் பண்ண? வெள்ளக்காரன் சொல்கிறாங்க, எப்போ கேஸ் போட்டவனே எதிர்த்து நிற்கிறானோ அந்த ஆள் யோகியனாக தான் இருப்பான், அவனை பார்த்து இவன் எந்திரிச்சு நின்னான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்கிறாங்க. இது ஒரு உதாரணம். என்னென்னமோ அவருக்கு தொந்தரவு கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. அவரை பற்றி புக்கு போட்டாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. லாஸ்ட்டில் பார்த்தாரு,
இந்த ஜனங்க ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. நான் வந்தேன், ஆனால் ஆளுங்க இல்லை, தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு ஒளியில் கலந்துருவேன், யாரும் திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போ வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட அவரை பிடிக்காதவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கலெக்டர் வந்து என்னங்கிறான், இந்த மாதிரி நீங்கள் அவர் நாங்கள் திறக்க மாட்டோம், உங்கள் இஷ்டன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்குறான். நாங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுனுக்குறோன்னு உடனே இந்த டேக் மை டொனேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கலெக்டர் ஒன்றும் சொல்லாத ஓடி போயிடுறான். இப்போது தைப்பூசத்துக்கு அந்த 7 கதவு திறப்பாங்க, உள்ள ஜோதி தரிசனம் ஜனங்கள்லாம் பார்க்கலாம். இதுதான் பேசிக்காக வள்ளலாரை பற்றிய விஷயங்கள். வள்ளலாருக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்தது. அதாவது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனவர். கடவுள் வந்து அவர்கிட்ட நேரடியாக பேசுகிற நிலையில் அவர் இருந்தார். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரையை விலக்கி என் வாழ்க்கையில் கடவுள் என்ன அதிசயம் பண்ணார்னு என்னத்தை சொல்கிறது. ஜோதி மலை உண்டாச்சுதடி, ஜோதியில் தங்க நிறமாக ஒரு மலையை பார்த்தேன். இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள் வருது. அப்போ கடவுள் சொல்கிறாராம், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேய் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க அடிச்சின்னு சாவறாங்க. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், அந்த மதம்னு. நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிக என்று இட்ட குறிங்கிறார். நீ என் பிள்ளைடா, போய் ஜனங்களை ஒத்துமையாக இருக்க சொல்லிடான்னு நடராஜர் எனக்கு உத்தரவு கொடுத்தாருன்றாரு. இவர் பயப்படுறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவன் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்க ஒன்று நீ சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பயும் ஒரு பயப்படுறாரு. அப்போ சிவனுக்கு கோபம் வருதான். ஆணை ஆணை அப்படிங்கிறது, என் மேலே ஆணை வச்சு சொல்கிறேன் போடான்ட்டு. ஸோ இவ்வளோவெல்லாம் நடந்த பின்னாலும் அவரால் அவருடைய மிஷனில் சக்சீட் ஆக முடியல. அதனால தான் கழிவிரிச்சேன்னு கொள்வாரில்னு போயிட்டார். இது அவரோட ஷார்ட் பேக்ரவுண்ட். ஜோதியில் கலந்து போனாருங்கிற மாதிரி. இங்கே செங்கல்பட்டு வேடந்தாங்கல் போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது, ஒரு பெருமாள் கோயில், பழைய காலத்து பெருமாள் கோயில். திருப்பதி, திருநீர்மலை, திருமலை வையாவூர் இதெல்லாம் வந்து ஒரு லிங்க்கு. தேரில் வந்து பெருமாள் இறங்கிறதுக்கு முன்னாடி இதில் போனார். தேரோட அந்த சக்கரெல்லாம் அங்கே இருக்குதுன்னெல்லாம் சொல்லுவானுங்க. ஸோ அந்த திருமலை வையாவூர் கோயிலில் திருவோணத்துக்கு ஒரு சாமியார் இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருந்தார். அவர் பேர் சீதாராம சுவாமிகள்னு சொல்லிட்டு. அவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வரும்போது வயசான கிழவர் வந்து அவருக்கு ஒரு பெரம்பு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அவருடைய பவரை இவர் கொடுத்துட்டாருன்ட்டு. இவர் இந்த கோயிலுக்கு போய் கையில் நெருப்பு சட்டி ஒன்று எடுத்துக்குவார். கண்ண முடியுன்னு ஜனங்களுக்கு வாக்கு கொடுப்பார். திருவோணத்துக்கு கொடுப்பார். இதே மாதிரி நம்ம உப்பிலியப்பன் கோயிலில் ஒரு ஆள் கொடுத்துருந்தார் ஒரு காலத்தில். கும்பகோணம் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் உப்பிலியப்பன் கோயிலில் கொடுத்துருந்தார். இவர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நான் போவேன், ஒரு 2 பஸ்ஸில் மெட்ராஸ்லேருந்து ஆளுகள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி, அப்புறம் எல்லாருக்கும் அந்த கூட்டாஞ்சோறு தயிர் சாதம்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு, அந்த சாமிக்கிட்டேருந்து ஏற்றின கற்பூரத்தை நாக்கில் வச்சுக்கிட்டு, அந்த நாக்கில் கற்பூரத்துக்கு இல்லையா, அதை தீ சட்டியில் கொட்டி அந்த எரியிற ஜோதியை கையில் வச்சுக்கின்னு அவர் கையில் அந்த குச்சி இந்த அவருக்கு சாமியார் ஒருத்தர் கொடுத்தார் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு வாக்கு கொடுப்பார். இதுதான் அவருடைய பద్ధதி. அப்போ நான் அந்த மாதிரி போயின்னு இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த சாமியாரை. அண்ட் இப்போ அவர் இல்லை, 2 வருஷம் ஆகிப்போச்சு, அவர் இறந்துட்டார். அண்டு நான் ஒரு லெக்சர் கொடுத்தாங்க. லெக்சர் கொடுத்த உடனே ஒரு வயசானம்மா என்கிட்ட வந்தாங்க. தம்பி, நீ உனக்கு ஒரு சொத்து கொடுக்கணும்பா என்கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. நான் என்னடா அது முன்ன பின்ன தெரியாத பாட்டி வந்து சொத்து எழுதி கொடுக்குறேன்டா, நமக்கு எதுக்கு இந்த போயிட்டு அட்ரஸ் எல்லாம் கூட சொன்னேன். இந்த மாதிரி 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு, யானை கவனிக்கிட்ட எல்லாம் சொன்னான். நான் கண்டுக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ வள்ளலார் நேரில் பார்த்தேன். நான் நேரில் அண்ணா நகரில் எனக்கு வீடு. அப்போ வந்து என் கட்டில் உட்காந்தார். அவர் எப்படி இருப்பார்போ நீங்கள் ஃபோட்டோலாம் பார்க்குறீங்களே அந்த மாதிரி வந்து கட்டிலேயே உட்காந்தார். உட்காந்து, ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த அம்மா சொன்னான், பட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலை நமக்கு எதுக்குன்னு சும்மா இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் இந்த திருநாவில் எங்கள் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணுவார்ல, அவரை கூப்பிட்டு போய் பார்த்துடுவான்னு அவர் சொன்னார். ஆமாம், இந்த வீட்டில் வள்ளலார் தங்கி இருந்திருக்காரு. அவங்க சொல்கிற சொத்துன்றது துட்டு இல்லை, வள்ளலார் கைப்பட எழுதிய திருவருட்பா, அவர் கையால் எழுதின திருவருட்பா, அதுதான் வந்து சொத்துன்னு சொல்லி அந்த அம்மா உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இல்லை, அவங்க வந்து ஹைதராபாத்துக்கு இங்கே போயிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வீடு அது ஒரு மாடம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லுவாங்க.
நான் போய் பார்த்ததில்லை, திருநாவுதான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னான். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து இது ஏதோ ஸ்கூலில் காலேஜில் திருவருப்பால் 1-2 படிச்சிருப்போம், ஏதாவது ஒரு ஸ்கூலில் படித்தது தானே வேறேன்னா. ஆனால் இந்த வள்ளலாருடைய தரிசனம் கிடைச்ச பின்னால் எனக்கு திருவருப்பா சாதாரணமாக வாயில் வரும். நான் படித்ததே இல்லை, ஏதோ குலவித்தை கல்லாமல் பாகப்படுங்கிற மாதிரி அவருடைய பிளெஸ்ஸிங்கோ என்னவோ திருவருப்பா தானாக வரும். இது அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நடந்த விஷயம். அதனால் பார்ப்போம் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு காரியம் இருக்கும், இதுக்காக வள்ளலாருடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தது. அவர் இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தினது, அதுவும் கோயிலில் வச்சு நடத்தினது, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதனால் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நாம் அடுத்து வருகிற காலங்களில் தெரிந்து கொள்வோம். ஏன்னா அவருக்கு கடவுள் கொடுத்த வேலையை அவரால் பண்ண முடியல. கடையை கட்டிட்டம்பா போகிறேன்ற மாதிரி தான் அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் சொத்தை வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. நமக்கும் திருவிருப்பா வருது. Let us wait and see what next. When it happens, we will know. ஓகேவா? எத்தனை தலைமுறை தவமோ உன்னில் எழுந்தருளியது ஜீவமோ, இந்த 10 மாத்து பொன்னை கருவில் 10 மாதம் வைத்த சுகமோ, சித்திரை பௌர்ணமி தன்னை இந்த சித்தன் முகத்தில் கண்டாயோ, இவர் நித்திரை செய்கையிலெல்லாம் நீ எத்தனை கனவு கண்டாயோ, கால்கள் உதைத்தழும் போது என்ன கதை சொல்லி தாலாட்டினாயோ, இந்த கோள்களுக்கெல்லாமே தலைவன் என்றே கூடிட்டு அன்றே சொன்னாயோ, நீள் உலகங்கள் 7 அன்றே நீ இவன் வாயில் கண்டாயோ, அதை நினைந்து நினைந்து பாலூட்டி கண்கள் நனைந்து உருகி நின்றாயோ. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.